உங்க லைஃப்ல நடந்த டிராகன் மூமெண்ட் என்ன? டிராகன் மூமெண்ட் வந்து நான் ஒரு ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி என்னோட ஆன்சர் ஷீட் வெளிய விடுவேன். நான் வந்து ஒரு டெஸ்ட் பேப்பர்ல வந்து கொஞ்சம் கதையா எழுதி வச்சிருந்தேன். அத மேம் வந்து பார்த்துட்டு, "நீ நல்லா கதை எழுதுற. நீ போய் படம் எடு" அப்படின்னு சொல்லி அதுல எழுதி வச்சிருந்தாங்க. ஆனா அது இப்போ உண்மையாயிருக்கு. அத நான் வந்து போஸ்ட் பண்ண போறேன் சோசியல் மீடியால. அப்ப பாருங்க. டைரக்ஷன்ன்றது மறந்து போகாத ஒரு விஷயம். அது எப்ப வேணா பண்ணிக்கலாம். நம்மள ஹீரோவா ஒத்துக்கிட்டாங்க. அதனால அத தொடர்ந்து பயணிக்கலான்றதுக்காக நடிக்க ஆரம்பிச்சீங்களா? இல்ல பேசிக்கலா நடிக்கணும்ன்றது தான் மெயினு அப்படின்றது ஒரு ஐடியாவா? நடிப்புல வந்து மக்களோட அன்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆ எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு. ஆ அவங்க வந்து பேசம்போது, அவங்க நம்மள ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்படுறது, ஆ அது அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்த தருது. ஆ அதனால தான். இந்த படத்துல வந்து ஒரு டி-ஏஜிங் இல்லாம கிளீன் ஷேவ் ஸ்கூல் பாயான ஒரு விஷுவல்ஸ் இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் 5, 6 வருஷம் முன்னாடி 7 வருஷம்னு நெனைக்கிறேன். முன்னாடி பண்ணும்போது, இந்த மாரி ஷேவ் ஃபுல்லா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன். இது டி-ஏஜிங் அதெல்லாம் பண்ணல. ஜஸ்ட் ஷேவ் பண்ணிட்டு பண்ணது தான். அ எனக்கு ஆ ஐ திங்க் ஜாலியா தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நாளா ஷேவே பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப சின்ன பையன் மாரி தெரிவேன்னு சொல்லிட்டு தாடி வச்சுட்டு இருந்தது. கோமாளியில வளர்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ரொம்ப சின்ன பையன் டைரக்டரு அப்படின்னு அது ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, ஆ கொஞ்சம் பெரிய பையனா தெரியணும்னு தாடியோட தான் இருக்கிறது. ஆ அதுக்கப்புறம் ரொம்ப ரேரா தான் இப்ப நான் ஷேவ் பண்ணேன். ஸோ இதுக்கு ஷேவ் பண்ணும்போது ரொம்ப நாள் கழிச்சு என்ன அப்படி பார்த்தது எனக்கே நல்லா இருந்துச்சு. ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பொண்ணு பேட் பாய் தான் பிடிக்கும்னு சொன்னதுனால, காலேஜ்ல சைக்காலஜிக்கல் டிராகனா மாறிட்டீங்கன்னு ட்ரெய்லர்ல வருது. ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு பொண்ணு சொல்லி நீங்க ஏதாவது மாத்திருக்கீங்களா? நெறைய விஷயம் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து கத்துக்கிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்ல அப்ளை பண்ணுவோன்ற இது இருக்கு. ஒரு பொண்ணு வந்து அ இப்போ நீ வந்து நெறைய ம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஷனா போறோம். என்னோட கதையே இல்ல. "நீ ரொம்ப லேட்டா வந்துட்டே இருக்க. நீ இம்பார்ட்டன்ஸே தர மாட்டேங்கிற" அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த ரிலேஷன்ஷிப் போம்போது, மோஸ்ட்டா அந்த பையன் சீக்கிரமா போய் நிப்பான். ஆ இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவான். இப்போ அ அந்த பொண்ணு இப்போ சொல்லலாம், "நீ என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தரியே! எனக்கு இது பிடிக்கவே இல்ல. அட்டென்ஷன் குடுக்காத. எனக்கு கொஞ்சம் கம்மியா அட்டென்ஷன் குடுன்னு." இப்போ அந்த பையன் வந்து என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி பண்ணது கரெக்ட்டா? இப்போ பண்றது கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லிட்டு தவிப்பான். இந்த மாரி விஷயங்கள்லாம் நானும் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கேன். ஆ எல்லாருமே பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு மாடர்ன் தமிழ் யூத் கனெக்ட் ஆகுற மாதிரியான விஷயங்கள் உங்க ஸ்கிரிப்ட்ல வந்து ஃபியூச்சர் படங்கள்ல இருக்குமா? எல்லா விதமான மக்கள், எல்லா ஏஜ் கேட்டகரி, அ எல்லா வொர்க்கிங் கிளாஸ் கனெக்ட் ஆகுற மாரி அ கதைகள் இருக்கும். புரொடக்ஷன் காஸ்ட் இன்கிரீஸ் ஆகுறதுனால உங்களோட கிரியேட்டிவ் எங்கேயாவது அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது கொஞ்சம் நமக்கு ஃப்ரீடம் தான் இன்னும் தரும். என்ன யோசிக்கிறது என்ன வேணா ஷூட் பண்ண முடியும். இன்னும் பட்ஜெட் அதெல்லாம் இருந்தா. ஸோ பெட்டர் தானே. இன்னைக்கு தமிழ் சினிமால விஎஃப்எக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விர்ச்சுவல் ஸ்டுடியோன்றது தவிர்க்க முடியாத ஒண்ணா ஆயிடுச்சு. இந்த இன்னோவேஷனை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் ஃபியூச்சர்ன்னு நெனைக்கிறேன். நம்ம ஒரு ஒரு டெக்னாலஜி வரும்போதும் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது தான். ஆ ஃபில்ம் கேமராலேருந்து டிஜிட்டல் ஆச்சு. டிஜிட்டல் வரும்போது இப்போ அதுக்கு அடாப்ட் பண்ணி எல்லாமே போயிட்டுருக்கு. அதுதான் ஈஸியராவும் இப்போ எத்தன டேக்ஸ் வேணா எடுக்கலாம். அந்த இடத்துக்கு வந்திருக்கும். இப்போ கேமரா இல்லாமயே நெறைய விஷயத்த உருவாக்க முடியுது. அதான் ஏஐ இப்போ ஏஐ மூலமா, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமா. ஆ விர்ச்சுவல் ஸ்டுடியோஸ்லாம் வந்து அந்த டைம்லயே நம்ம பார்க்கலாம். சிஜி அண்ட் ஆர்டிஸ்ட் ஒண்ணா வச்சு ஆ பார்க்க முடியும். ஆ ஸோ இத எப்படி பார்க்குறேன்றத விட இதுக்கு அடாப்ட் ஆவுறது பெட்டர். ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர், ஐடி ஒர்க்கர், டைரக்டர், ஹீரோ, இப்ப ஹீரோவா 3 படங்கள். இந்த பயணம் எதை நோக்கிய பயணம் உங்களுக்கு சினிமாவில்? ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து எனக்கு படத்துல செலிப்ரேஷன் அந்த இதெல்லாம் தான் புடிக்கும்.
அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸு, அந்த இது பல வேஷங்கள் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ இது இல்லை. மக்கள் வந்தாங்கன்னா ரொம்ப என்டர்டெயின் பண்ணி அவங்க தேட்டரில் கத்தி ஜாலியாக இருக்குது, அதெல்லாம் தான் அவங்களோட செலிப்ரேஷன் தான். லவ் டுடே டிராகன் தற்கால சமூக பிரச்சனைகளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்று எல்லாரும் சொன்னாங்க. பொழுதுபோக்கு அம்சங்களை தக்க வைத்துக் கொண்டு உண்மை தன்மையை எவ்வாறு பிரதிபலிக்கிறீர்கள்? மெயின் இது வந்து என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, அதுதான் மெயின். அதில் அண்டர்லைங் ஃபேக்டராக இருக்கிறது அந்த என்ன சொல்ல வரோம், ஏதா சொல்லணும்னா அப்படின்றது தான். ஸோ மேஜர் க்ரைட்டீரியாவாக என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். பட் தீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவேன். என்ன சொல்லணும், அதை எப்படி என்டர்டெய்னிங்காக சொல்லலாம், அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரூல். என்ன சொல்லணுன்றத முடிவு பண்ணதுனால எல்லாத்துலேயும் அது இருக்கும். ஆனால் இது என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஒரு யங் ஃபிலிம் மேக்கரா தமிழ் சினிமால எந்தெந்த துறையில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்க? தமிழ் சினிமான்னு இல்லை, எல்லாத்துலேயும் எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். நம்ம அடாப்ட் ஆகிறது தான் லேர்னிங். கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு இருக்கலாம். சினிமா இப்போது நம்ம ஒர்க் பண்ணுற பீப்புள்லேருந்து அவங்க ஏஜ் மாறிட்டே இருக்கும். அவங்களோட இப்போ எனக்கு ஒரு வருஷம் போகும்போது என்னோட ஏஜ் ஏறிட்டு இருக்கும், என் கூட சேர்றவங்களோட வயசு கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த ஜென்ரேஷன் இது இருக்கும். நான் பெரியவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஹியூமன்ஸ் அதுக்குள்ளே. அதை தாண்டி டெக்னாலஜி மாறிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கற்றுக்கிறது, லேர்னிங், அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்டோரி டெல்லிங்ல கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கமர்ஷியல் படம் தான் எடுக்கிறேன், அதில் ரொம்ப கிளியர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்கு வைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த சாங் வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபில்மை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பேன். அப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த சாங் இருக்காது. பட் இருந்தால் படம் என்டர்டெய்னிங்காக இருக்கா, என்டர்டெய்னிங்னா எனக்கு கமர்ஷியல். இந்த பாட்டு இருந்தால் தான் இது கமர்ஷியல், இந்த ஃபைட் இருந்தால் தான் கமர்ஷியல் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இல்லை. படம் என்டர்டெய்னிங்காக இருக்குது, வெகுஜன மக்களுக்கு. கமர்ஷியல்னா என்ன, விற்கக்கூடிய பொருள், அதுதான் கமர்ஷியல்னு சொல்லுவோம். விற்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சினிமாவில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அது விற்கக்கூடிய பொருளாக வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட் செட். இதுதான் பேலன்சிங். மீன் சுவாரஸ்யமாக இருக்கா, என்டர்டெய்னிங்காக இருக்கா ஒரு சீனும், அவ்வளோதான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து ஓடிடி வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோட வரவு உங்க ஃபிலிம் மேக்கிங் டிசிஷன்ல ஏதாவது மாறுதலை ஏற்படுத்துதா? இல்லை, அந்த பிஸ்னஸில் தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பட்ஜெட் அண்ட் இது வந்து அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா ஓடிடியோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து திரும்பி ஓடிடி கிராஷ் ஆகி இருக்கிறதுனால பிஸ்னஸ் கம்மியாக இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது எப்படி தேட்ரிக்கல் அதிகமாகதா, இது பிஸ்னஸ் ஆங்கிள் தான் இருக்குமே தவிர்த்து கிரியேட்டிவ் ஆங்கிள், அதான் பிஸ்னஸ் ஆங்கிள் தான் இருக்குமே தவிர்த்து கிரியேட்டிவ் ஆங்கிளில் எந்த இதுவுமே பாதிக்கலை. டிராகன் இந்த படத்துல வந்து ஒரு 5 மியூசிக் கம்போசர்ஸ் வந்து பாடியிருக்காங்க. சிலம்பரசன், யுவன் சங்கர் ராஜா, அனிருத், பிரதீப் குமார், சிட் ஸ்ரீராம். இந்த 5 பாடல்களும் 5 மியூசிக் டைரக்டரோட பாடினதை பத்தின உங்களோட ஃபீலிங் என்ன? சிட் ஸ்ரீராம் வந்து எனக்கு என்னை விட்டு உயிர் போனாலும் பாடினாங்க, பாட்டு பெரிய ஹிட்டு. அதே அஸ்வத்துக்கு வந்து கதைப்போமா பாடினாங்க, ரொம்ப பெரிய ஹிட்டு. இப்போ எங்களுக்கு வழித்துணை கிட்டத்தட்ட அது ஒரு ட்ரீம் சாங் மாதிரி. ட்ரீம் சாங் தான் அதோட சிச்சுவேஷன். ரொம்ப அழகாக இருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அண்ட் யுவன் சார் வந்து டைரக்டர் வந்து ஒரு டிவைனான வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஆப்ஷன் தானே இருக்குது, யுவன் சார் தான். ஸோ அதனால் அவர் பாடினா சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பிரதீப் குமார் இது வந்து நான் எனக்கு வேறு சில ஃபேவரட்ஸ் தான் இருந்துச்சு படத்தில். ஆனால் வந்து பிரதீப் குமார் பாடின பாட்டு வந்து இப்போது கேட்கவே அப்படியே நிம்மதியாக இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் இந்த ஆல்பம். அப்புறம் அனிருத் சார் பாடினது வந்து வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம். இந்த பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி பாடினதுக்கு இட் மீன்ஸ் அ லாட்.
அண்ட் மெயினாக எஸ்டிஆர் சார் அது வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் கெஸ்டர். கேட்ட உடனே அவர் பண்ணுறதுக்கு, அதை தாண்டி அந்த பாட்டுக்காக ப்ரோமோ பண்ணி கொடுத்தது வந்து அவரோட இந்த படத்தில் இந்த நம்ம பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அதுன்னு யோசிக்காமல் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா இதுதான் அதில் ரொம்ப இருக்கிறதுலே ஸ்வீட்டான விஷயம். தேங்க்யூ எஸ்டிஆர் சார். யா ஒரு டைரக்ஷன் பண்ணணும்ன்றதுதான் முடிவு எடுத்துட்டு படிப்படியா ஒரு ஒரு துறையிலையும் வந்து தேர்வு பெற்று இதுக்கு வந்தீங்களா? அந்த மூமெண்ட்ஸை உங்களை நீங்களே செதுக்கி கொண்ட தருணம் என்ன? இப்போ 2015 கிட்ட நான் வந்து சினிமா அப்படின்னு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமாவாக இருந்துச்சு. ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட்டுன்னு வரும்போது மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து வெளியே அந்த ப்ராஜெக்டை கொடுத்து கொஞ்சம் காசை கொடுத்து பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு நான் இதை சினிமா சம்மந்தமாக எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஐடியில் படிச்சிருந்தேன். நிறைய படங்கள் பார்ப்பேன். அந்த டைம்லலாம் ஒரு டைமும் அந்த சப்டைட்டில்ஸ் இதுக்காக நான் வந்து சர்ச் பண்ணி கிடைக்காது. அப்போ ஏன் வந்து நம்ம ஜென்ரலாக பேச ஆடியோ ரெக்கக்னிஷன் மூலமாக வந்து சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு அப்போது நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான எடுத்த ப்ராஜெக்ட் தான் அப்போ பண்ணேன். ஆனால் இப்போ வந்து 9 வருஷத்தில் அது உண்மையிலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப்லலாம் வந்து அப்படியே லைவாக ஜென்ரேட் ஆகுது. டெக்னாலஜி பயங்கரம் வளர்ந்துச்சு. அப்போ நான் ஜஸ்ட் அதோட ஸ்டார்டிங் டீசஸ் அதெல்லாம் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜஸ் ரொம்ப எரரோட தான் நிறைய ஜென்ரேட் ஆகும். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இது ஒரு பேசிக் அமெச்சர் என்ன பண்ணுவாங்களோ அதை ட்ரை பண்ணேன். படத்தின் நாயகிகள் அனுபமா, கயாடு, அப்புறம் முக்கிய வேடத்தில் நடிச்ச ஸ்னேகா, கோபிகா, இவங்களை பற்றி உங்கள் பார்வை? அனுபமா தான் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது பிரேமம் வந்துச்சு நினச்சி கூட பார்த்ததில்ல அவங்களோட நடிப்பேன்னு. ரொம்ப ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அது அனுபமா. கயாடு வந்து ஒரு புது டேலண்ட் தமிழ் சினிமாவுக்கு. ரொம்ப அவங்க லைன்ஸ்லாம் ப்ரிப்பேர்டாக வந்து ரொம்ப நல்லா நடித்தாங்க. அகெயின் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்க. அண்ட் ஸ்னேகா மேம் வந்து நான் ஃபுல்லாக அவங்க ஷூட்டிங்கில் வந்து ரசிச்சுட்டே இருந்தேன். ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு அவங்களோட இருக்கிற ஞாபகம். நீங்களும் அஸ்வத்தும் ஒருத்தர் முதல்ல பார்த்தப்போ என்ன இம்ப்ரெஷன் இருந்தது? இப்போ அது எப்படி இருக்கு? அஸ்வத் முதல்ல பார்க்கும்போது எனக்கு அவர் ஏற்கனவே சினிமாவில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நாளே கிணறு அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஒரு சீனியர் விட்டு நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோடனே டீ கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். யாரா ஒர்க் பண்ணலான்னு வந்தால் பாதி நேரம் வந்து பேசியே இது போயிட்டுருக்கு, இவரோட இருந்தால் ஒர்க் பண்ணலாமா, பண்ண முடியுமா இப்படின்லாம் தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி அவர் சொல்லி தான் நிறைய புக்ஸு அதெல்லாம் படித்து அதெல்லாம் போனேன். இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. நான் அவர் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரஸ்ட் பண்ணுறேன். எனக்காக எப்போவுமே நல்லதான் நினைக்கிறாருன்னு. அதுதான்.